இலையுதிர் காலம் மாதிரி இது வந்து கலையுதிர் காலம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எதற்காக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி சேர்ந்து எல்லாரும் வெளியிடுறாங்க? ரெண்டு மிக முக்கிய கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் ரெண்டு மாநில கட்சியும் எதிர்த்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அதில் பல அவதூறுகள் நடக்கும். பின்னாடி இருந்து முதுகில் இருந்து குத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல மறைமுக தாக்குதல்கள் இருக்கும். கட்சிக்காக வேலை செய்கிறவர்கள், கட்சியின் வளர்ச்சிக்காக வேலை செய்கிறவர்கள் இதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. இன்று போனவர்களாக இருக்கட்டும், நேற்று போனவர்களாக இருக்கட்டும், இல்லை நாளை வந்து கட்சியிலிருந்து போகும், இவர்களுக்கெல்லாம் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க, நான் செய்த தவறை ஒற்றுக்கொள்காங்க, இல்ல தன்னோட நியாயத்தை சொல்லியிருப்பாங்க, இல்ல வந்து அங்க உள்ள பொறுப்பாளர்கள் இவர் வந்து தப்பா இது பண்ணுன்னா பல பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவராக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்கள், முக்கியமான பேச்சாளர்லாம் வெளியேறும்போது இது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்காதா? சரி, ஓகே, நீங்க எல்லாமே இந்த கட்சி சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க, எங்க போய் நிக்கிறீங்க? புரிதல் இல்லாமல் மறுபடியும் யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு சசிகுமார் வந்து சீமானவர்கள் வீட்டு வந்து பெயிண்ட் அடிக்க வந்தாரு. பெயிண்ட் அடிக்க வந்தவர்கள் மாநில பொறுப்பு கொடுத்தா கட்சி எப்படிங்க வளரும்? சரி, நான் பெயிண்ட் அடிக்க வந்தேன்னு வச்சுங்க, நான் ஒரு பெயிண்டர்னு வச்சுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தவறு இருக்கு? இந்த மாதிரி ஆள் இந்த கட்சிக்குள்ள இருந்து எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கான்னு புரியுதா? இப்ப ஏன் அவரை வெளியேற்றிருக்காங்கன்னு இதுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு சொல்ல விரும்பல. அவர் செய்த செயல்கள் எல்லாமே அவருக்கே அது தெரியும். இப்ப நான் சொன்னேன்னா சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட நகர்வு வளர்ச்சி நோக்கி நீங்க போயிட்டு இருக்கும்போது கட்சியில இருந்து ஒரு பக்கம் எல்லாருமே வெளியேறும் போது இது கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்காதா? ஒருபோதும் பாதிக்காது. கட்சி தலைமை இவர்கள் முரண்பட்டு செயல்பட்டார்கள், கட்சிக்கு கட்டுப்படவில்லை அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க, திருப்பி சேர்த்திருக்காங்க. நாம் நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நாம எந்த இடத்துல தவறு செய்தோம். இன்றைக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் தவறு செஞ்சிருப்பீங்க, காத்திருந்திருப்பாங்க. மறுபடியும் அந்த தவறுகளை நீங்கள் ஒரு வருடம் கழிச்சு செய்யும் போது இந்த முறை நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. பெரியார் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. தாப்பேதிகாவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதாக தகவல் கிடைச்சு காவல்துறை வந்து 10 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அரசு தானே அவருக்கு காவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குங்க அவருக்கு? எதுக்குங்க 2 பேர் காவலுக்கு? காவலர்கள் எதுக்கு அவருக்கு? அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு இந்த நாட்டுக்கு? இல்ல, பெட்ரோல் குண்டு ஒரு தலைவர் வீட்டுக்கு, கட்சி தலைவர் வீட்டுக்கு போடுறாங்கன்னா உண்மையிலே அவரோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் வகையில தான் செயல்படுறாங்களா? அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கா? சீமான உயிர் உறுதியாக சொல்லுவேன், இருக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இலையுதிர் காலம் மாதிரி இது வந்து கலையுதிர் காலம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது தொடர்ந்து நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியேறினாங்க. நேற்றைய தினம் கூட வந்து காளியம்மன் அவர் கட்சி விட்டு வெளியிருக்காங்க. எதற்காக தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி சேர்ந்து எல்லாரும் வெளியேறாங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடும் ஒரு ஒழுக்கமும் இருக்கு. எப்படின்னா, நீங்க கட்சிக்கு வேலை செய்யுங்க, கட்சியை வளர்ப்பதற்கு வேலை செய்யுங்க, கட்சியை முன்னேற்றுவதற்கு வேலை செய்யுங்க, கட்சியின் கொள்கையை மக்களிடம் கொண்டு போயிட்டு வேலை செய்யுங்க அப்படின்றது தான் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. அதாவது கட்சிக்கு வந்து ஆள் சேரு, கட்சிக்குள்ள ஆள் சேர்க்காத. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் எல்லோரையும் பொதுவாக நம்ம ஒட்டுமொத்த பேரையும் நம்ம குற்றம் சாட்டவில்லை. சரி, அதில் அதிகப்படியான மக்கள் வந்து கட்சியை நேசித்து, கட்சியை உண்மையாக நேசித்து, அண்ணனை நேசித்து வேலை செய்பவர்கள் இருக்காங்க, வேலை செய்தவர்கள் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தில் வேலை செய்தவர்கள் ஏதோ ஒரு மனக்கசப்புனால அங்கு உள்ள பொறுப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய மனக்கசப்பாக இருக்கும், அதில் தீர்வு எட்டாமல் இருந்திருக்கும். அதனாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இங்கேருந்து மாற்றலாகி போகிறோம், இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்து வெளில போயிடணும் இருக்காங்க. அதே மாதிரி கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அவர்களை அந்த இடத்துலேருந்து மாற்றும் போதோ இல்லை அவர்களின் பொறுப்புகளை குறைக்கும் போதோ பொறுப்பிலிருந்து அவர்களை நீக்கும் போது இது பிடிக்காமல் போனவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அந்த தத்துவம் தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தவங்க யாருமே போக மாட்டாங்க. பல பேர் நான் பார்த்துருக்கேன், அவர்களால் எந்த கட்சியிலுமே போய் இயங்க முடியாது. அதான் உண்மை, அதான் சத்தியம். ஏன்னா அதோட கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள் அப்படியாப்பட்டது. நீங்கள் எந்த இடத்துலையுமே யாரிடம் போய் நீங்கள் ஒட்டி நீங்கள் வந்து அதே சித்தாந்தத்தோடு தத்துவத்தோடு நேர்மையாக இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் வந்து மிக அரிதுன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் மண்ணில் நான் அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு மாற்றாக நிற்கிறது, ஒரு மாற்றாக இந்த சித்தாந்தம். நீங்கள் பாஜக எடுத்துக்கொள்ளுங்க, காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அதிமுக, திமுக. நீங்கள் திமுக என்றைக்குமே எதிர்த்து அதிமுகவில் கேள்வி கேட்க முடியாது. அதிமுக இருக்கும்போது திமுக எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே தவறுகளை செய்து ஒரே என்ன சொல்கிறது மக்களை சுரண்டி ஏமாற்றி இந்த ஆட்சி
அவர்கள் வந்து விலைக்கு வாங்கி தான் இங்கே நிற்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு வந்து அநீதி விளைவிச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி, எதற்காக அவங்க கட்சியிலேருந்து அதிருப்தியாக எல்லாம் வெளில போகிறாங்க? ஏன் வந்து இதை தடுத்து சீமான் அவர்கள் நிறுத்த மாட்டாரு? கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றி சீமான் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுதுவார் மேலே. இல்லை, இது எல்லோருமே அது பரப்பப்படுற ஒரு குற்றச்சாட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கட்சி நீங்கள் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள். கட்சி ராஜீவ்காந்தி அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள் போன காலத்திலிருந்து இதே வார்த்தைகளை சொல்லி இல்லை சார், அது வந்து நீங்க கட்சியிலேருந்து அவங்களை நீக்கினீங்க. அதான் வந்து கட்சியிலேருந்து எல்லாம் தானா வெளியேறாங்க. இல்லை நீங்கள் கட்சி உட்கட்டமைப்புல உள்ள நடக்கக்கூடிய வேலை எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெளியில் தெரியாது. கட்சி என்ன மாதிரியான விளைவுகள், கட்சியில் என்றைக்குமே அண்ணன் அவர்கள் வந்து மிக அதிக வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அது கட்சிக்கு வெளியில் யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இன்று போனவர்களாக இருக்கட்டும், நேற்று போனவர்களாக இருக்கட்டும், இல்லை நாளை வந்து கட்சியிலிருந்து போகும், இவர்களுக்கெல்லாம் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு பல முறை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். நீங்கள் அவங்க திருத்திக்கிங்க, நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லை நான் இந்த முறை வந்து நீ இந்த மாவட்ட இந்த கட்டமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட எந்த வேலைகளும் செய்யாமல் இருந்திருப்பாங்க. இல்லை கட்சிக்கு பின்புறம் வந்து வேற வேலை செஞ்சுருப்பாங்க. கட்சிக்கு பங்கம் விளை வைக்கிற மாதிரி, இல்லை கட்சி வந்து தவறான ஒரு வழிநடை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் கட்சியை முன்னின்று அவரை வந்து உள்ளே கொண்டு போய் கைதுக்கு காவல்துறையில் ஒப்படைச்சாங்க. இந்த மாதிரி நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்கும். நான் ஒட்டுமொத்தமாக கட்சியில் வந்து தவறே நடக்கலை, கட்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்லாம் சொல்லலை. எல்லா கட்சிகளையும் போல ஜனநாயகத்தில் உள்ள ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. ஆனால் நம்ம கட்சிக்குள்ளே வந்து யாராச்சும் தவறு செஞ்சு அதை தவற உணர்ந்தா திரும்ப ஏற்றுப்பீங்க. எவ்வளோ பேர் இங்கே உள்ள வந்திருக்காங்க. நீங்கள் மாநில பொறுப்பாளர்கள் இன்னைக்கு இருக்கிற ஐயா பொருளாளர் இருக்கக்கூடிய ஐயா பாரதி செல்வன் அவர்கள்லேருந்து, சாட்டை துரமுன் அவர்கள்லேருந்து எத்தனையோ பேர் உள்ளே வந்திருக்காங்க. சரி, எவ்வளோ பேர் அண்ணன் அவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க, நான் செய்த தவறை ஒற்றுக்கொள்காங்க, இல்லை தவறுதலாக கட்சியே ஒரு நடவடிக்கை எடுத்துக்கும். அப்புறமா இல்லைப்பா இது சரி, அவர் வந்து தன்னோட நியாயத்தை சொல்லியிருப்பாங்க, இல்லை வந்து வேற ஒரு தகவல்கள் வந்திருக்கும், இல்லை அவர் சரியாக தான் இருந்தார், அங்கே உள்ள பொறுப்பாளர்களுக்கு இவர் வந்து தப்பாக இது பண்ணுன்னா பல பேர் உள்ளே வந்திருக்காங்க. அப்படி எல்லா கட்சியிலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் அந்த ஜனநாயகம் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னன்னா, திமுக என்ற கட்சி இன்னைக்கு வந்து எப்படி இந்த நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சியாக இன்னைக்கு வந்து நேர்மையோடு நெஞ்சுரத்தோடு இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தையும் இவர்கள் செய்யும் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் இந்த மக்களுக்கு செய்யும் அநீதிகளையும் கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றதுனால இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. என்னைக்கு வந்து ஐயா வைகோ அவர்கள் சொன்னார், நாம் எப்போ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், தமிழ் தேசியன்னு பேசிக்கொண்டு ஒரு கட்சி வருது, அது இந்த நம்ம வந்து தேர்தலில் சண்டை போட்டுக்கலாம், ஆனால் அந்த கட்சி வளர்றது ஆபத்துன்னு சொல்லார்ல, அதே போல் சுபவி அவர்கள் சொன்னதுலேருந்து எல்லோருமே என்னன்னா, இந்த சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு உகந்தது, இந்த மண்ணை காக்கக்கூடியது, அது வந்துட்டா நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையும் பயத்திலையும் எல்லா விதமாக அவர்கள் ஊடகத்தை வைத்துக்கொண்டு, காவல்துறையை வைத்துக்கொண்டு, தன்னுடைய அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இதை அடக்கி நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் வீரியமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரிலாம் உங்களோட கட்சியை அழிக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை விட சீமானவர்கள் கண்டிப்பாக நிறையவே தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்சியை ஒருத்தவங்க அழிக்கிற வேலையை பார்க்குறாங்க, கட்சியில் நிறைய பேர் வெளியேறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு கட்சியோட தலைவருடைய வேலை தானே, அவரோட வேலை தானே. இல்லை, கட்சியிலேருந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு டேங்க் இருக்குது, தண்ணி நிறையா வந்து ஊற்றிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் வந்து அடைப்புலேருந்து தண்ணி வெளில போகுது, சரியாக வந்து அதை வெளில போகுது தண்ணி, அதை அடைச்சா தானே நீங்கள் தண்ணி ஊற்றி தான் சேகரிக்க முடியும். ஒரு பக்கம் அடைப்பு அடைக்காமல் நீங்கள் அதை விட்டு போயிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் ஆளை சேர்த்துட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே. இல்லை, நல்ல உதாரணம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் அது சொன்னேன்னா அது வந்து தவறாக பொருள் கொள்ளப்படும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அது சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கட்சியில் எது தேவை எது தேவையில்லைன்னு, இப்போ இந்த கட்சியை நேசித்து உண்மையாக நிற்கக்கூடியவர்கள் எதற்கு வெளியில் போகணும், எதற்கு நீங்கள் வந்து அவர்களை போய் நேராக நீங்கள் நேசித்து இந்த கட்சியை நோக்கி வந்துட்டீங்க, இவ்வளோ இடர்களை சந்திச்சிட்டீங்க, இவ்வளோ அவமானங்களை தாங்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கட்சியை நோக்கி நீங்கள் வரும்போது இந்த அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். யாரும் இந்த கட்சியை வந்து இதில் போனால் சம்பாதிக்கலாம், இந்த கட்சியினால் வந்து எனக்கு எல்லாமே நல்லதுன்னா நடக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்சி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கிய கட்சிகளையும், தேசிய கட்சிகளையும் 2 மாநில கட்சியும் எதிர்த்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அதில் பல அவதூறுகள் நடக்கும். பல என்ன சொல்றது, நம்மளை வந்து பின்னாடி இருந்து முதுகில் இருந்து குத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல மறைமுக தாக்குதல்கள் இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து தான் நின்று சண்டை போடணுமே தவிர இந்த இடத்துல நீங்கள் சமரசமாக இருக்கீங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சொல்லியிருக்கார் பல இடத்துல புலி மாதிரியே வருவான், பக்கத்தில் வந்தவன் தான் தெரியும் அவன் ஓனாயின்னு குரலை நெரிச்சு கடிச்சுப்பான்னு சொன்னார்ல, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது தெரியாமல் அதில் போய் உழுறாங்கல்ல, அதில் போய் உளுந்து இப்போ மாட்டிருக்காங்க. இதுதான் இந்த போகிறவங்க எல்லாருமே. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வெளியில் போனோன்னே நான் வந்து இந்த கட்சியை வந்து அவதூறுகள் பேசிடலாம். சரி, ஓகே, நீங்கள் எல்லாமே இந்த கட்சி சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, வெளியில் போகிறீங்க சரியில்லைன்னு சொல்கிறீங்க, எங்கே போய் நிற்கிறீங்க அங்கே தெரிஞ்சிடுது இல்லை. எல்லாரும் கட்சியில் போய் திமுக போய் அணியில் தாவேக்கால போய் அணியில் ஒரு சில பேர் வந்து தனியாகவே இருக்காங்க. அவர்கள் நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளும் தான் நான் சொல்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், கட்சி தவறு செஞ்சிருக்கலாம், மாற்று கருத்தே இல்லை. கட்சி தவறு செஞ்சிருக்கு அப்படின்னா கட்சி அதை தெரிந்து கொண்டு மறுபடியும் அவர்களை இணைத்துக் கொள்றதுக்கு என்றுமே தயக்கம் காட்டினதில்லை. கட்சி அந்த மாதிரி தான் பயணிக்குது. அதனால்தான் இன்னும் ஆயிரம் இளைஞர்களும் எல்லோ தமிழ் மக்களும் சேர்ந்து கொண்டே இருக்காங்க. கட்சி இன்னும் வலுவாகி கொண்டே இருக்காங்க. நீங்க நல்லா அது உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி கட்சி வளருது, அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் கூட இப்ப கட்சியில வந்து வராங்கன்னா, கட்சியில ஆரம்பம் கொடி பிடிச்சிருக்காங்க, போஸ்டர் ஒட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க, நிதி உதவி பண்ணிருக்காங்க, நிதி வந்து திரள் நிதி வாங்கி கொடுத்துருக்காங்க கட்சிக்கு. கட்சியை வளர்க்கறதுக்கான அத்தனை வேலைகளும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வழக்குகள் முதல்ல வாங்கியிருக்காங்க. இவ்வளவு தூரம் பயணிச்சவங்க திடீர்னு அதிருப்தி ஆகி போறாங்கன்னா என்ன காரணம்? இப்போ ஒருத்தர் போனா 2 பேர் போனா பிரச்சனை இல்லை சார், தொடர்ந்து எல்லாருமே போறவங்க எல்லாருமே சீமான் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு தவறு கட்சியினோட தலைமை பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல என்னன்னா, அப்படி போறாங்கன்னு வச்சுங்களேன், போகும்போது ஒரு 10 பேரை கூட்டு போறாங்க, 20 பேரை கூட்டு போறாங்க, அந்த இடத்துல அவங்க கட்சியை வளர்க்கலன்னு அர்த்தம். அவர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை கட்சிக்கு எதிராக வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நீங்க கட்சியை நேசித்து கட்சியை கட்டமைக்கிறக்கா நீங்க வளர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல கட்சி வென்றுக்கணும். சரி, என்னால் இந்த இடத்துல இந்த கட்சி வென்றிருக்கு, அவர்கள் போட்டியிட தொகுதியிலே இவரால் வெல்ல முடியலன்னா கீழே உள்ளவங்க அவங்களால எப்படி சார் வெல்ல முடியும்? அப்ப என்னன்னு அர்த்தம்? அப்ப இன்னும் கட்சியே வளரலன்னு தானே அர்த்தம். அதானே உண்மை. அப்போ நீங்களும் கட்சியை வளர்க்கல, கட்சி இன்னும் வளரல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இந்த சிக்கல்னு கேட்கறேன் நான். இல்ல இப்ப தொடர்ந்து இதே மாதிரி வெளியேறும் போது கீழே உள்ள அடிமட்ட தொண்டன் வந்து பார்த்துட்டு என்னடா இவ்வளவு தூரம் கட்சியில இருக்காங்க, 15 வருஷமா இருந்திருக்காங்க, கட்சிக்காக இவ்வளவு உழைப்பு செலுத்திருக்காங்க, திடீர்னு இந்த மாதிரி எல்லாருமே விலகுறாங்களே, நாளைக்கு நம்ம ஒருவேளை அப்படி வளர்ந்து போனா நம்மளையும் கட்சி நீக்குமா, நம்மளும் இப்படி வெளியேற சூழ்நிலை வருமானு அவங்களுக்குள்ள மனசுல ஒரு எண்ணங்கள் இடாதா? கட்சியை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள், கட்சிக்காக வேலை செய்கிறவர்கள், நல்லா புரிஞ்சுங்க, கட்சிக்காக வேலை செய்கிறவர்கள், கட்சியின் வளர்ச்சிக்காக வேலை செய்கிறவங்க இதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பொறுப்புகளையும் தான் போய் கேட்டோ எனக்கு கொடுத்தாதான் வேலை செய்கிறவங்கிறதுக்காக இந்த கட்சி வளரல. எங்கோ ஒரு மூலையில் கொடி பிடித்து கொண்டு கோஷமிட்டு கொண்டு அந்த இடத்துல ஒரு துண்டறிக்கையை கொடுத்து கொண்டு போஸ்டர் ஒட்டி கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியில் ஆட்டோவில் போகும்போது இந்த கட்சியை பற்றி ஆட்டோவில் பயணிக்கக்கூடியவங்கள்ட்ட பேசிக்கொண்டும் எத்தனை இடத்துல பூ விற்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இவர்கள் எல்லாம் கட்சியை அரவணைத்து கட்சியை வளர்த்து கொண்டு வரனால தான் கட்சி போகுது, எல்லா தொண்டர்களும். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த கட்சிக்குள்ளே இருந்தால் எனக்கு பொறுப்பு வேணும், எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல, நான் முன்னாடி மண்டலத்தில் இருந்தேன், இப்போ என்னை மாவட்டமாக இன்னும் கீழே இறக்குறாங்க, நான் மாவட்டத்தில் இருந்தேன், என்னை வந்து தொகுதியாக பிரிக்கிறதுனால எனக்கு வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் ஒட்டுமொத்த தொகுதியை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அண்ணன் வந்து தொகுதியை 10ஆ பிரித்து அதை கொடுக்குறாரு, ஒரு மாவட்டத்தை பார்த்து இப்போ மாவட்டத்தை 2ஆ பிரிக்க 4ஆ பிரிக்கிறாரு அப்படி நினைக்கிறவங்க நிச்சயமாக பயணிக்க முடியாது. கட்சியை புரிதல் தான் அர்த்தம். அது வந்து நான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறாக தெரியும். ஆனால் கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது, கட்சி தலைமைக்கு தெரியல, உன்னை கொண்டு போய் நேரடியாக மாநில ஒரு எத்தனை பேர் இதே ஒரு ஆலோசனை மாதிரி அவங்க கிட்ட கலந்துக்கிட்டு இதை பண்ணலாம்ல சார். ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் பேசியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த புரிதலை சொல்லியிருக்காங்க. கட்சியின் வளர்ச்சிக்காகவும் கட்சி கட்டமைப்புக்காகவும் தான் இந்த மாற்றம் செய்யப்படுது. நீங்கள் 100 கிலோ சுமையை நீங்கள் ஒத்தாலும் சுமக்காங்க, 10 பேரை சேர்த்துக்கங்க, உங்களுக்கு எளிமையா இருக்கு. இதை விட எளிமையா என்ன சொல்ல முடியும்? ஏன்பா நீங்கள் கஷ்டப்பட்டு சுமக்கிறீங்க, நீங்கள் பிரிச்சுக்குங்கப்பா, உங்கள் வேலை பழுவை பிரிச்சுக்குங்கப்பா. நம்மக்கிட்ட வீரியமான மக்கள் இருக்காங்க, நம்மக்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, அவர்களை வைத்து நீங்கள் கிளை எவ்வளோ போய் கட்டமைக்கணும்னா வெறும் 6 பொறுப்பு வச்சுட்டு பண்ண முடியாதுப்பா. நீங்கள் இந்த தொகுதியில் சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தீங்க 650 பூத் இருக்குது. 650 பூத்தை அவங்க ஒரு ஆள்னால கட்டமைக்க முடியாதுப்பா. ஒரு பொறுப்பாளர்னா நீங்கள் ஒரு 20ஆக பிரிச்சுக்குங்க, ஒரு 30ஆக பிரிச்சுக்குங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ப்பா.
ரொம்ப எளிமையாக நீங்கள் மக்களிடத்துல போய் செல்ல, இதில் என்ன தவறு இருக்க போகுது? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வீரியத்தோட செயல்படுறாங்க, நல்லா வந்து செயல்படுறாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்கள், முக்கியமான பேச்சாளர்லாம் வெளியேறும்போது இது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது? அவங்களாம் இருந்தால் கட்சி இன்னும் வலுவடையும், இன்னும் வளரும்ல கட்சி. இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்சியில் அவர்களின் பங்களிப்பை யாரும் குறைத்து மதிப்பில்லை. ஒவ்வொருத்தரோட பங்கு, கட்சியை நேசித்து உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் புரிதல் இல்லாமல் மறுபடியும் யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு வெளியிலிருந்து சொல்ல கேட்டு, இப்போ ஒரு மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்களா, ஆமாப்பா இவர் போயிட்டார்ப்பா வெளியில் போயிட்டா, இதை வந்து பல காலமாக கட்சிக்குள்ளே பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஐயோ இப்போ ராஜீவ்காந்தி போயிட்டார்ப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, கட்சி அவ்வளோதான், இப்படி ஒரு குழு இருப்பாங்க. அப்போ திமுகவிலிருந்தும் பல பேர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருப்பாங்க. நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? அதை புரிந்து கொண்டு அந்த கட்சியை இது பண்ண வேண்டிய பல பேர் வந்து உள்ளே வந்து கலவரம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அவர்களின் பேச்சுக்கு இவங்க இரையறாங்க. இப்போ காளியம்மாலாம் அப்படிதான் இரையா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கலாம். அதை மறுப்பு. என்ன தவறு செஞ்சாங்க? எதனால கட்சியிலேருந்து? இல்லை, கட்சி தலைமை சொல்லலை, கட்சி யாரும் சொல்லவே இல்லை, அவர்களாக தான் இப்போ வெளியேறி போயிருக்காங்க. கட்சி தலைமை என்ன சொல்றாருன்னா, விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா வந்து போயிடலாம். அது எல்லாருக்கும் வரும்போது வாங்கன்னு வரவேற்போம், போனோம்னா அதே மாதிரி நன்றி. அது எல்லாருக்குமானதான். இது வந்து ஒரு கட்சியில பயணிச்சவங்களுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரமா இது? இல்ல, கட்சியில பங்கிகளுக்கு மாநில கொள்கை பொறுப்பு சொல்ல உச்சத்தில் வச்சது அங்கீகாரம் தானே அது. எல்லோரையும் அண்ணன் அப்படித்தானே பார்த்துருக்காரு. ஒரு சாதாரண இடத்துல இன்னைக்கு பல பேர் வந்து நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சியில் நான் வந்து பொருளாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் தொகுதியோட தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளராக மாற்றினாங்க, மண்டல செயலாளராக்குறாங்க, மாநில இத்தனையும் கொடுத்து ஒருத்தர் அழகு பார்க்குறாருல, அப்போ நீங்கள் அதுக்கு விசுவாசமாக நன்றியாக தானே இருந்தாகணும். அப்போ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் தானே. சில பேர் நேரடியாக மாநில பொறுப்புகள்லாம் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, கட்சியிலேருந்து நான் அவ்வளோ தூரம் உழைச்சேன், தொகுதி பொறுப்புலேருந்து மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு வந்தேன்னு சொல்கிறீங்க. ஆனால் கட்சியிலேருந்து வெளியேறின மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, சசிகுமார் வந்து சீமானவர்கள் வீட்டு வந்து பெயிண்ட் அடிக்க வந்தார், பெயிண்ட் அடிக்க வந்தவர்களாம் மாநில பொறுப்பு கொடுத்தா கட்சி எப்படிங்க வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் பெயிண்ட் அடிக்க வந்தேன்னு வச்சுங்க, நான் ஒரு பெயிண்டர்னு வச்சுங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ இந்த மாதிரி ஆள் இந்த கட்சிக்குள்ளே இருந்து எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கான்னு புரியுதா? இப்போ ஏன் அவரை வெளியேற்றிருக்காங்கன்னு இதுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறது, அப்போ கட்சிக்குள்ளே இருந்து எல்லோரையும் அவதூறாக பேசிக்கொண்டு, தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு, அவர்களை கேவலப்படுத்தி கொண்டு, அவர்களை ஓரங்கட்டு வேலையை மிக மிக மோசமாக இவர் செய்தார் என்பதுதான் உண்மை. இதான் குற்றச்சாட்டு. தமிழ் தேசியன்ற பேர்ல வந்து பேசிக்கிட்டு பிஜேபியோட காலில் அடிமையா இருக்காரு சீமான் அவர்கள். இல்லை, நான் தான் ஒரு உதாரணம் நம்ம சொல்லிட்டேன். இதை விட நம்ம மோசமான உதாரணங்கள் நிறைய இருக்கு. நான் இதில் சொல்ல விரும்பல. அவர் செய்த செயல்கள் எல்லாமே அவருக்கே அது தெரியும். அவரை சுற்றியுள்ளவர்கள், இப்போ நான் சொன்னேன்னா சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அவர் கூட நிற்கிறாங்கல்ல, ஒருத்தர் கூட அவர் கூட இனிமேல் நிற்க மாட்டாங்க. அந்த வார்த்தை, அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த செயல்கள், கட்சிக்குள்ளே என்னென்ன தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லிட்டேன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட அவர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செயல்கள் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நான் தனி மனித வேண்டாம்னு நாங்கள் ஒதுங்கி போகிறோமே தவிர, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சிக்குள்ளே பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கட்சி மாற்று இனத்தவருக்கு எதிரானதுங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், இல்லை மலையாளம் பேசக்கூடியவர்கள், இல்லை எல்லாரையும் வந்தேரின்னு என்று சொல்லிட்டார், எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டார். இந்த கட்சிக்குள் அவர்களை எதிர்க்கிறார்கள், அவர்கள் இங்கே வாழக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் அவர் வாயில் சொல்கிறாரு, இத்தனை வேற்றுமொழி பேசும் ஆள்களுக்கு எங்களிடம் மாநில பொறுப்பே கொடுத்துருக்காங்கிறார். இல்லை, இதில் வந்து பார்க்குறவங்க புரிதல் வந்து ஏற்படுத்துறாங்களே, இது நீங்கள் பதில் அடிச்சு தான் ஆகணும். என்னன்னா, கட்சியில் வந்து நீங்கள் உங்களோட கொள்கை வந்து அடிப்படையான கொள்கை என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கள் மண்ணை நாங்கள் தான் ஆளுன்னு சொல்கிறீங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களோ இல்லை வெளி மொழி பேசக்கூடிய ஆளக்கூடாது சொல்கிறீங்க. ஆனால் வெளி மொழி பேசக்கூடிய வாய்ப்புலாம் நீங்கள் கொடுத்து தானே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏவாக நிப்பாட்டுறீங்க, எம்பியாக நிப்பாட்டுறீங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீதர் அவர்களாக இருக்கட்டும், கரிகாலன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வேற்றுமொழிக்காரங்க தானே. அவங்களால எதுக்காக நீங்கள் அப்புறம் அங்கீகாரம் கொடுக்குறீங்க? இல்லை, அதுதான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இந்த மண்ணில் யார் வேணாலும் வரலாம், எங்கள் கட்சியில் வரலாம். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க, அவர்கள் மாநில அளவில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, மாவட்ட. எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்லா எந்த மொழி பேசுகிறவருக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அனைத்து உயிர்களையும் நாங்கள் நேசிக்கக்கூடியவர் தான் சொல்கிறோம். அவருக்கு அவங்க பொறுப்புகள். ஆனால் ஆளக்கூடிய தமிழ் மகனாக இந்த மண்ணை அவ்வளோதான். நீங்கள் எத்தனை தளபதி வேணாலும் இருக்குங்க. 234 எம்எல்ஏக்கள்ல வேற்றுமொழி பேசக்கூடிய எம்எல்ஏக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து இருக்கலாம். ஆனா அவருக்கு என்னதான் தகுதி இருந்தாலும் அவர் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அது தார்மீக உரிமைன்னு சொல்றோம். என்னதான் தகுதி இருந்தாலும் சொல்ல, அதை நாங்கள் தார்மீக உரிமையா கேட்கிறோம். இந்த மண்ணை ஆளக்கூடியவனுக்கு எங்களுக்கு நீங்க கொடுங்க. எத்தனை இடத்துல நீங்க மொழி சிறுபான்மையாக இருக்க, மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல ஆந்திராவா இருக்கட்டும், இல்ல கர்நாடகாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தமிழர்கள் இருக்காங்க.
அந்த மண்ணில் சார்ந்த அந்த மண்ணை சார்ந்த அரசியல் கட்சிகளோடு இணைந்து பயணிக்கிறாங்க. அதே போல நீங்க இங்க இணைந்து பயணிக்கிறதுல என்ன தவறு? எங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரு நிலம் தான், அதை எங்களை ஆள விடுங்க, நாங்க உங்களை தாங்குறோம்னு நான் சொல்றோம். உங்களையும் எங்களை போல நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் உங்களுக்கான எல்லா சலுகைகளும் எல்லா இந்த இந்த மண்ணை சேர்ந்த இந்த மண்ணில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கும் உண்டுன்னு தான் சொல்றோம். உங்களை நாங்கள் எங்கேயுமே பிரிக்கல. இது வந்து தார்மீக கடமை உரிமை. நாங்கள் ஏற்கனவே ஈழத்துல வந்து பல லட்சம் மக்களை கொல்ல கொடுத்துட்டு அந்த ஒரு நிலத்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம். இதையும் நாங்கள் இழந்து விட்டோம்னா நாங்கள் போறதுக்கு இடமெல்லாம் நிற்போம். அதுக்கு இந்த தமிழர்களுக்கு தான் வேணுங்கிறதுல என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? அதனால யாரையும் நாங்கள் ஒதுக்கலாம் இல்லை. எல்லா சமூகத்து மக்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு தான் இந்த கட்சி இயங்குது. அது ஒரு தவறான ஒரு கருத்து. புரியுதுங்களா? ஓகே. இப்போ தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி 1, 4, 7, 8.2 வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே வந்துட்டீங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் அடுத்த கட்ட நகர்வு வளர்ச்சி நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கும்போது கட்சியிலேருந்து ஒரு பக்கம் எல்லாருமே வெளியேறும்போது இது கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்காதா? ஒருபோதும் பாதிக்காது. ஒருபோதும் கட்சி இன்னும் மேலும் வளர்ந்து கொண்டே தான் போகும். அவங்களாம் இருந்தாங்கன்னா இன்னும் மேலும் வளரல. அவங்க அப்படி இல்லை. யாரும் யாரையும் வந்து ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு இருக்கிறவங்கள யாரும் வந்து வேணான்னு சொல்லி தடுத்து அனுப்ப மாட்டாங்க. ஒரு கட்சி என்றைக்குமே அப்படி நினைக்காது. ஒரு கட்சி தலைமை அப்படி நினைக்காது. இவர்களால் இந்த கட்சிக்கு பலன் உண்டு, இவர்களால் இந்த கட்சி வளருது என்றால் எந்த கட்சியாவது நீக்குமா? அவங்களால தான் கட்சி வளரல, கட்சி வளர்ச்சிக்கு அவங்க தடையா இருந்திருக்காங்கன்னா என்ன காரணம் பண்ணல, என்ன தவறு பண்ணாங்கன்னு நீங்க அதை வெளியிடலாம்ல? இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கட்சி தலைமை அதை விரும்பவில்லை. நேரடியாக யாரையும் வந்து அப்படி இல்லை. அவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், அவர்களின் பங்களிப்பும் இங்கே இருந்ததால் யாரையும் அப்படி சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கட்சி தலைமை பல பேரையும் நீக்கி இருக்கிறது. கட்சி தலைமை இவர்கள் முரண்பட்டு செயல்பட்டார்கள், கட்சிக்கு கட்டுப்படவில்லை அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்க, திருப்பி சேர்த்துருக்காங்க. இது நான் திருப்பி சொல்கிறேன், திமுகவில் இருந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வெளியே போடும்போது இதை விட பெருசாக பேசினாங்க. கட்சி எங்கே வீழ்ந்துருச்சா? இல்லையே. அதே போல் மதிமுக போனது 16 மாவட்ட செயலாளர் அவர் கூட போனார். கட்சி வீழ்ந்துருச்சா? அப்படிலாம் இல்லை. அதே போல திமுக அணிஞ்சிட்டாங்க. அது வேற கதை. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி போகாது. அதோட சித்தாந்தம், கட்டமைப்பு, அது தாங்கி வந்த தத்துவம், தலைவன் அப்படி. அதனால அது ஒருபோதும் அது நடக்காது. அது இப்போ உங்கள் மேல் பிடிக்காத பல பேர் வந்து உங்களை பற்றி தவறாக கூட சொல்லலாம். அதை கட்சி சில சமயம் வந்து செவிசாத்து கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிரூபிங்கிறேன். நான் சரியானவன்னு நீங்க நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் இருந்து பேசுங்க. அதுக்கான சுதந்திரம் அங்க இருக்கு. இந்த கட்சி வந்து ஜனநாயகப்படி தான் நடக்குது. அப்ப நீங்க அதுக்குள்ள போய் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன, யாரு இது பண்ணா? அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறுகள் செய்ததை நீங்க போய் பேசுறதுக்கு முடியல, இல்ல வேற ஏதோ ஒரு மாற்று காரணங்கள் இருந்தா தான் இருக்கும். அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா சீமானல் வந்து சரியான வழியில தான் போயிட்டு இருக்காரு. கட்சி வந்து சரியான உறுதியாக கட்சி மிக நேர்த்தியாக, அதான் சொல்றல, ஒரு கட்சி, ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுங்கு இருக்கணும்னா இந்த டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். அது எனக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, கட்சி அப்படிதான் நடக்கும். நாம் நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நாம் எந்த இடத்துல தவறு செய்தோம். இன்றைக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் தவறு செஞ்சுருப்பீங்க. அதுக்கான விளைவுகளை இன்றைக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் திருந்துவீங்கன்னு நினச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் காத்திருந்துருப்பாங்க. மறுபடியும் அந்த தவறுகளை நீங்கள் ஒரு வருடம் கழித்து செய்யும் போது இந்த முறை நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ கட்சி வந்து ரொம்ப ரொம்ப சரியாக கட்டமைத்து சரியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து கட்சிக்காக அர்ப்பணிப்போட இருக்காங்க. வேலை செய்யறாங்க, அர்ப்பணிப்போட இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இப்போ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. இல்ல, அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதுதான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க, இப்போ நீங்க உங்களோட வீடியோவே பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி அதிருப்தியில இருந்து வெளியேறதுக்கு நீங்க எந்த மாதிரி பாயிண்ட்லாம் சொல்லுவீங்க? கட்சி உண்மையிலேயே கட்சிக்காக அவங்க வேலை செஞ்சாங்க, கட்சிக்காக அவங்க உழைப்பை செலுத்துறாங்கன்னா உண்மையிலே கட்சி அவங்க கைவிடாதா அப்படின்னு நீங்க உறுதியளிக்க முடியுமா? உறுதியாக நான் சொல்ல முடியும். கட்சி என்றுமே, அண்ணன் அவர்களும் சரி, கட்சிகள் வந்து யாரையும் கைவிடாது, யாரையும் கைவிட்டதா சைத்தம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அமைதி காத்து இருங்கள். நீங்கள் ஏதோ தவறு செஞ்சிருந்தால் அதுக்காக நீங்கள் வந்து நேரடியாக கட்சியிலேருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டோ, இல்லை கட்சி ஏதோ செய்யுது உங்களுக்கு அந்த இடத்துல இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட குறைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன், கட்சி கேட்கலங்க, இல்லை நான் சொல்வதை கட்சி கேட்கல. நீங்கள் சொல்வதை கட்சி கேட்கலங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் கட்சி விட்டு போக முடியாது. தலைமை சொல்கிறது கட்சி தலைமை இன்று எனக்கு சரின்னு படும், கட்சிக்குள்ள இருக்கும்போது இன்று எனக்கு சரின்னு படும், இல்லை அண்ணன் செய்து தவறுன்னு கூட எனக்கு படும். ஆனால் அது அந்த முடிவை தவறுன்னு நமக்கு தோணி அதை நம்ம சொன்னோம்னா அது பெருசா எடுத்துக்க மாட்டாரா? அது தெரிவிக்க மாட்டாரா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் வேணாலும் அண்ணனோட அலைபேசிக்கு குரல் பதிவோ அண்ணனுக்கு அழைத்து பேசலாம்.
அப்படி தான் அண்ணன் அவர்கள் இன்று வரை இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் அண்ணனை அழைச்சி அவதூறு பேசுகிறாங்க, அண்ணனை தப்பாக பேசுகிறாங்க, அவர்கள் அழைப்பையும் எடுக்கிறார் அண்ணன். இல்லை நிறைய பேர் என்ன கட்சி விட்டு வெளில போனாலும் அவர் கிட்டே நெருங்க முடியல, சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி வாங்கலாம் கூடவே இருக்காங்க, அவர்கிட்ட நெருங்க முடியல, எங்களுடைய குறைகள்லாம் அவர்கிட்ட சொல்லவே முடியல அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இதாக சொல்ல முடியாது. அவர்கள் பகுதியை சேர்ந்து அவர்கள் குறைகளை சொல்லக்கூடிய காலகட்டம் இருந்திருக்கலாம், இல்லை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தபோது அவர் தடுக்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் நின்று நிரூபிக்கணும்னு நான் சொல்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், கட்சிக்குள்ளே பல 234 தொகுதிக்குள்ளேயும் பல சிக்கல்கள் இருக்கலாம், தொகுதியை சார்ந்த சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய டிசிஷன், நான் சொல்வது தான் கட்சி தலைமை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது தவறு தான். அது வந்து உங்களோட இதாக இருக்கலாம், நீங்கள் நினச்சி சில நேரம் நடக்கலாம். ஆனால் தலைமை வேற ஒரு கோணத்தில் சிந்திக்கும். அப்போ நீங்கள் அதை காத்திருந்து நீங்களா நம்ம சொன்னது கூட நடந்திருக்குடா அப்படின்னா சந்தோஷப்படுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் கடந்து தான் செல்லணுமே தவிர, அதற்காக நீங்கள் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு இங்கே ஜனநாயகங்களை நாங்கள் சொல்கிறத கேட்கல நடக்க முடியும். அப்படி பார்த்தா நீங்கள் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அண்ணன் அவர்களோ இல்லை தலைமையோ ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகராது. இன்னைக்கு தொடர்ச்சியாக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தொடர்ச்சியாக கட்சிகள் இன்னைக்கு முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட அண்ணன் கிளம்பிட்டாங்க, ராணிப்பேட்டையில் இருக்காங்க, தொடர்ச்சியாக கலந்தாய் போயிட்டு இருக்கு. இது எந்த தலைவர் நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னைக்கு வெளிப்படையாக கேட்குறேன், ஒரு கட்சி தலைவரை நேர்மையாக இவர்கள் பேசுகிறாங்களா, நேர்மையாக சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்புக்காக தொகுதியாக போய் கலந்தாய் போட்டு மக்களை சந்தித்து கட்சிக்காரங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு தலைவர் யாராவது இங்கே சொல்லுங்க. இந்த கட்சிக்காக நிறைய உழைப்பு அர்ப்பணிக்க யாரும் மறுக்க முடியாது. பின்ன அப்புறம் இப்படி ஒரு தலைமையை நீங்க ஏற்றுக்கொண்டு நிற்கும் போது இதுக்குள்ள உட்காந்து நீங்க குறை சொல்றீங்கல்ல, அதுதான் உங்கள் மேல் சந்தேகங்களை ஏற்படுது. நல்ல ஒரு நல்ல தலைமை ஏற்று நல்லா போயிட்டு இருக்காரு, நல்லா கட்சியை வழிநடத்துறாரு சொல்றீங்க. ஆனாலும் கூட பெரியாரை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற காரணத்தினால தாப்பேதிகாவை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து சீமானவருடைய வீட்டு ஏற்கனவே வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடுக்கு வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதாக தகவல் கிடைச்சி காவல்துறை வந்து 10 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது என்று வந்து அவங்க முற்றுகைக்காக அண்ணன் வீட்டை நோக்கி வந்தார்களோ அதிலிருந்து நன்கு வெளிப்படையாக தெரிகிறது, இதற்கு தமிழக அரசு பின்னின்று அவர்களை இயக்குகிறது என்பதுதான் தூண்டுதலா அவங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. உறுதியாக அதை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு 30 பேர் ஒரு கட்சி ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் மீது மிக கேவலமாக சித்தரித்து அவர்கள் போஸ்டரை ஒட்டி எல்லா இடத்துலையும் ஒட்டி என்ன சொல்கிறது, அது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் இருக்குது, அவ்வளோ அவதூறுகளை பரப்பி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணன் வீட்டை நோக்கி வர்றாங்க. இது இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இதை அடக்க முடியாதா? அவர்கள் வெளிப்படையாக அவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க தொடர்ச்சியாக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்கள செஞ்சு அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து சும்மா பேருக்கு மாலை வரை வச்சு எந்த இடத்துல எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, மாலை அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. மாறாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், நாங்கள் சும்மா நின்ன இடத்துல நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்ன இடத்துல போட்டிங்க, அதுலேருந்து தெரிய வேணாமா? உருட்டு கட்டி வாடா அப்படின்னு சொல்லி நிற்கிறது சரியா? இல்லை, அதை பற்றி நம்ம விவாதிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கிட்ட நீங்கள் வரீங்க, வீட்டுக்குள்ளே வந்து அடிக்க வரீங்கன்னா சரி சும்மா நிற்கிறேன்ப்பா வந்து அடிச்சுட்டு போமா சொல்ல முடியும். அது தற்காப்புக்காக அவன் நின்றுருக்காங்க. அங்கே அன்றைக்கி சமையல் நடந்ததுங்க, பிரியாணி சமைச்சு எல்லாத்துக்கும் சரி வந்தாலும் வருவாங்க, வந்தால் சமைச்சு சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பிரியாணி தான் அங்கே செஞ்சுட்டு இருந்தோம். அதில் வேக வைக்க போன ஒரு கட்டையை எடுத்து நின்னார் அவர், அவ்வளோதான். அது வந்து இவங்க பரபரப்புக்காக அப்படி பேசினாங்களே தவிர மித்தபடி இவர்களை அடிப்பதற்கோ இல்லை அவங்களை தாக்குவதற்கோ இல்லை. இன்று நடக்கக்கூடிய செயல்கள் இப்போ வந்து தொடர்ச்சியாக பின்னாடி பார்த்தீங்கன்னா மதிமுக அலுவலகத்துக்கு போனோம், அங்கே நாங்கள் வந்து ஏதோ இது நடந்துச்சு, இப்போ தாப்பேதிகா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை தமிழக அரசு செய்ய துடிக்குதோ என்ற ஐயம் எல்லோர் பொதுமக்களும் போல நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எதனாலையும் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க, சீமானவர்கள் மேல் அவதூறுகளையும் எல்லாரையும் இப்போ இந்த முக்தாருங்கிற ஒருத்தர்லாம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேச வச்சு வேடிக்கை பார்க்குது. அவருக்கு 2 காவல் சொல்றீங்க, அரசு தானே அவருக்கு காவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குங்க அவருக்கு, எதுக்குங்க 2 பேர் காவலுக்கு, காவலர்கள் எதுக்கு அவருக்கு? அவர் என்ன அப்படி பண்ணிட்டார் இந்த நாட்டுக்கு? என்ன பிரச்சனை அவருக்கு சொல்லுங்க? நாம் தமிழரை பற்றி அண்ணன் அவர்களை பற்றி கொச்சையாக அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறவருக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இல்லை, பெட்ரோல் குண்டு ஒரு தலைவர் வீட்டுக்கு, கட்சி தலைவர் வீட்டுக்கு போடுறாங்கன்னா உண்மையிலே அவரோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் வகையில் தான் செயல்படுறாங்களா? அவர் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கா? சீமானவர் உயிருக்கு உறுதியாக சொல்லுவேன் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்கள் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆளும் தமிழக அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு, அதை வந்து ஊக்குவிக்குது. இப்படிலாம் அச்சுறுத்தணும், இப்படிலாம் தொடர்ச்சியாக அவரை வந்து மன ரீதியாக துன்புறுத்தலாம்,
இந்த சைடு வந்து வழக்குகள் போடணும், இங்கேருந்து இந்த கோர்ட்டுக்கு அலைய விடணும், அந்த கோர்ட்டுக்கு போங்க, ஒவ்வொரு நீதிமன்றத்தையாக அவர் அலைய விட்டா அவர் சோர்ந்துருவார், அவர் இல்லாட்டி எந்த இடத்துலாவது சரணடைஞ்சிருவார். அதனால தான் வழக்கு போடுறாங்கன்னு சொல்லுங்கள். உறுதியாக தான் 200 இடத்துல போட்டு நீங்கள் 100 வழக்குகளுக்கு மேலே போட்டு அலக்கழிச்சா அவர் வந்து எந்த இடத்துலையாவது ஓய்ந்து விடுவார், நம்மளை வந்து நோக்கி வந்துடுவார், நான் வந்து சரணடைகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு. அப்படி ஒரு வாய்ப்புக்கே இடம்ல. அவர் இன்னும் வேகமாக 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 நகர்ந்து கொண்டே தான் இருக்காரே தவிர, அதான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல வழக்குன்னா அந்த இடத்துல ஒரு கலந்தாய போகிறார், அந்த இடத்துல தொகுதியை கட்டமைக்கிறார். நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதில் நாங்கள் நன்றி தான் சொல்லணும் அவங்களுக்கு. சரி, ஓகே. கட்சி வந்து வெற்றி பாதையை தொடர்ந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2026 அதுக்கான தொடக்கம். 2026 சட்டமன்றத்தில் உள்ள உறுதியாக சொல்லுவோம். சரி, ஓகே. நிறைய தகவல் எங்களுக்கு பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.